ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு டார்கெட் நல்லாவே லைவ்ல நம்ம கொடுத்துருந்தோம். 25,086 வரைக்கும் நல்ல ஒரு டார்கெட்டு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு புட் மூவ்மெண்ட் கொடுக்குறானா இல்லையான்றது தெரியாது. ஸோ இது டே லெவல். ஓகே, அகைன் நாங்கள் என்ன சொல்றோம்னா நவ் டோன்ட் கோ பை. இங்கே மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கிறான்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 சி சார்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டைம் பை ஆயிருக்கு. அப்ப இத பிரேக் பண்ணா இங்க வரணும். அப்ப இந்த இடத்துல புட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். கீப் ஐ ஆன் திஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பிக்கப் ஆகிறதுக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோ ப்ரீமியம் சூஸ் பண்ணி 25,000 பி இதோட லெவலை ட்ரிகர் பண்ணணும். அங்க இந்த லெவலை பிரேக் பண்ணி அங்கேயும் போகணும். ஓகே, அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீமியம் ஷோ பண்ணியிருந்தோம். சேம் டைம் மற்ற சார்ட்டோட லெவலையும் நான் போட்டுட்டே வரேன். 2500 அடுத்தடுத்த ரேஞ்சு கரெக்டா மார்க்கெட் சி சைடு இறங்குறான். ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க பாருங்க ரீச் பண்றான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 25,015 கிட்ட என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளாக போட்டு இந்த இடத்துல மார்க்கெட் லேண்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, இந்த ரிவர்சலுக்கு ஒரு பிளாக், இங்க இருந்து ஒரு லோயர் பிளாக், அங்க ஒரு அப்பர் பிளாக். ரிசல்ட் இங்க பாருங்க. ஃப்ரீயா இருந்தோம்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது மூலமா எவ்வளவு பேர் மார்க்கெட்டை ராங்கா சூஸ் பண்ணாம கரெக்டான டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா?